உங்களுடைய கேள்வி வந்து சரியான கேள்விதான். அதாவது இந்த கதைக்கு நான் ஏன் இந்த தலைப்பை வச்சேன்னா, முதல்ல வந்து முத்தம் அப்படிங்கிறதும் சத்தமின்றி முத்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சத்தமின்றி சொல்லும்போது அதுல ஒரு சீக்ரெட்டிவ்னஸ் இருக்கு, அதுல வந்து ஒரு ரகசியம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இது வந்து நமக்கு இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட், அதே சமயத்துல மிஸ்டீரியஸாகவும் இருக்கும். ஒரு மிஸ்டீரியஸ் ப்ரெசன்டேஷன் இந்த படத்துல இருக்கும். இது நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாமே என்ன, இது இதனால இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி பார்க்கறவங்க மனசுல எல்லாம் எழுந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் அந்த சத்தமின்றின்னு வைத்தேன். அதே மாதிரி முத்தம் தா அப்படிங்கிறது அந்த காதல் அதுல இருக்கு. இதுல வந்து ரொமான்ஸ், திஸ் இஸ் ரியலி ரொமான்டிக் த்ரில்லர். அதனால அந்த ரொமான்ஸையும் நம்ம வந்து முக்கியமான பங்காற்றுறதுனால அதை நான் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன். இது பார்க்கும்போது நிச்சயமா அது நீங்க இந்த தலைப்பு சரிதான்ங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது புரியும். நன்றி சார். நன்றி. ஸ்ரீகாந்த் சார் பெரிய ஹீரோ. எஸ். பட் ஆனா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடியோ லைன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஹீரோயின் தான் வரமாட்டாங்க. பட் ஆனா இப்போ வந்து ஹீரோவே இப்போ வரது இல்லையா? இல்ல இல்ல, அவருக்கு ஒரு சிச்சுவேஷன், எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ரியலா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க இதெல்லாம் பண்ணோம், மீடியா இதெல்லாம் பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணோம். அப்பெல்லாம் அவர் வந்து எங்களுக்கு கோஆபரேஷன் கொடுத்தாரு. நிச்சயமா இது வந்து அவர் அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன். அதனால எல்லாரும் அவருக்கு சார்பா நான் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டைரக்டர் சார், இந்த ஹீரோவை ஸ்டீவன் சாரை வந்து செலக்ட் பண்ண காரணம் என்ன? ஏன்னா அவரோட இது வந்து பாஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு, இப்போ ரீஎன்ட்ரின்னு வர போறாங்க. ஸோ அப்படி இருந்தும் இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் வர மாதிரி தெரியல, அதை கேட்க வந்தாரு அவரு. சரிங்களா? அது ரைட்டு. நான் தான் சொல்றேன், இப்போ சிச்சுவேஷன் தான் ரியலாவே, அந்த சிச்சுவேஷன் தான் காரணம். அது வந்து வேற, அவர் நோபடி டு, ஹி இஸ் நாட் டு பி பிளேம்டு. அது எங்களுக்கு நிச்சயமா தெரியும், நாங்க அதை சொல்ல முடியும். அதனாலதான் இப்ப நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்வி. ஆனா இதுக்கு வந்து காரணம், உண்மையான காரணம் அதுதான். அவர் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணாரு. இதுக்கு முன்னாடி எல்லாமே எல்லா இடத்துலயும் வந்தார். இந்த இடத்துல அவர் நீக்கி ஒரு சிச்சுவேஷன் இந்த மாதிரி, அதனாலதான் அவர் வரல. எஸ் சார். இல்ல சார், அந்த கதைக்கு தேவையானது தான் அது. அந்த இடத்துல அந்த கிளாமர் இருக்கு, ஆனா அது கதையோட தான் போகும். நீங்க அந்த படம் பார்க்கும்போது நிச்சயமா தெரியும், அந்த கிளாமர் வந்து தேவை, இந்த இடத்துல சொல்லப்படணும், இந்த மாதிரிதான் காட்டப்படணுங்கிறத எல்லாருமே உணர்ந்து. ஏன்னா அந்த கதை அந்த டிமாண்ட் பண்ணிச்சு. அதனாலதான் நான் அந்த மாதிரி அந்த சாங்கை வச்சேன். டைரக்ட் சார், ஹீரோயின் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க அழகா இருக்காங்க. பட் ஆனா நம்ம தமிழ்ல வந்து கதாநாயகிகள் குறைஞ்சிட்டாங்களோ, தமிழ்ல எடுக்காம? இல்ல, கதாநாயகிகள் நிறைய பேர் இருக்காங்க, அதை பத்தி சந்தேகமே இல்லை. எனக்கு இவங்களை அவங்க வந்த போது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க என்னுடைய கதைக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால ஆஸ் ஏ டைரக்டர் நான் வந்து இவங்க ஃபிட்டா இருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில தான், ஒரு இன்ட்யூஷன், அந்த இன்ட்யூஷன்ல தான் அவங்கள நான் தேர்ந்தெடுத்தேன். நிச்சயமா. டைரக்டர் சார், நீங்க கொஞ்சம் ஏஜ்டா இருக்கீங்க. ஆமா, தப்பா சொல்ல, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. இது மாதிரி படம் எடுக்க என்ன காரணமா சார்? இல்ல, அதாவது பேஷன் தானே சார். சினிமாக்கு நம்ம வர்றது காரணமே பேஷன் தான், வேற என்ன. அது வந்து நம்ம சொல்லக்கூடிய கதை எதுவோ, அந்த கதை என்ன கேட்குதோ, அதனுடைய உணர்ச்சி போராட்டம் என்னவோ, அதை தான் நாங்க திரையில சொல்லணும். அப்படி இருந்தா அது ஒரு ஃபெயிலியர் ஆயிடும். இதுக்கு வந்து ஏஜ்ங்கிறது வந்து இட் இஸ் நம்பர். இது வந்து இந்த இடத்துல எவ்வளவு ஏஜா இருக்குமோ அது ஏஜ் ஆகணும். பட் இந்த இடம் வந்து இளமையாவே இருக்கணும். அப்பதான் அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். யாராலையும் அப்படி இருக்க முடியும். பேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமா நீங்க எப்பவுமே அதை நோக்கி போக முடியும், வெற்றியும் அடைய முடியும் அப்படின்னு நான் நம்புறேன்.